உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கடினமாக உழைச்சாலுமே கூட அவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு காரணம் யாராவது சூனியம் வச்சுருப்பாங்க, இல்லை மாந்திரிகம் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது இருக்குமா சார் காரணம்? கெட்ட மாந்திரிகம் என்னன்னாலும் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஒரு உயர்த்துறதுக்கு உண்டான அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது தானாக அந்த நிலைமை கொண்டு போய் சென்றுவோம். எந்த ராசிக்காரர்களை அதிகமாக இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம்லாம் ரொம்ப தாக்கும்? ஜாதகத்தை நான் அதிகமாக நம்ப மாட்டேன். ஏன் காரணம்னா ஜாதகத்தில் ஆனால் இருந்தாலும் இந்த பில்லி சூனி பிரச்சனைகள் யார் அதிகமாக இருந்தால் அந்த ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்கள டக்குன்னு அட்டாக் ஆகும். ஒன்று அந்த பதவியில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மாந்திரிகம் திரும்பவும் அவங்க செய்யணும் அப்படிங்கிற வேலிடிட்டி ஏதாவது இருக்கா? அதுக்குண்டான வசியத்தை உருவாக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தோன்னா லைஃப் ஃபுல்லாக கூட ஒருத்தருக்கு வந்துடுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறுகிய கால வரையும் இவங்க சொல்ல மாட்டாங்க. பில்லி சூனியம் செய்வன இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் இருக்குங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் பார்த்தோன்னா என் வீடியோக்கள் நிறைய வச்சிருப்பேன். அதை நான் காட்டுறது கூட ரெடி. மாந்திரிகத்தால ஒரு மனிதனை முழுமையா அழிச்சிட முடியுமா? நிச்சயமாக மாந்திரிகத்தில் ஒரு மனுஷனை என்ன வேணாலும் பண்ணலாம், உண்மைதான் அது. ஆனால் அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய விஷயங்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த கணபதி மாந்திரிகர் வேலுசாமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம தொடர்ந்து இன்டர்வியூவில் நிறைய மாந்திரிகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். மாந்திரிகம் ரிலேட்டடாகவும் சரி, கடவுளுடைய வழிபாடுகளும் சரி, மூலிகை மை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம பேசணும். ஆனாலும் மக்களுக்கு சில விஷயங்கள் சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி சிலர் நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. ஸோ உங்கள்கிட்டே டைரெக்டாக சில கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கேள்விகளை உங்ககிட்ட கேட்டு அதற்கான பதில்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ முதல் கேள்வியிலேருந்து நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிச்சயமாம்மா. ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் கடினமாக உழைச்சாலுமே கூட அவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு காரணம் யாராவது சூனியம் வச்சுருப்பாங்க, இல்லை மாந்திரிகம் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது இருக்குமா சார் காரணம்? சில பேருக்கு நிறைய எங்ககிட்டே கேட்பாங்க. இப்போ மாந்திரிகத்தில் ஒருத்தரை இப்போ ஜெயிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கள கீழே தள்ளிட்டு நம்ம வரணுன்னு எங்ககிட்ட கூட கேட்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த மாதிரி செய்ய மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா வசியத்தை கொண்டு வந்துடுவோம். அதுக்குண்டான மூலிகைகள் சக்கரங்கள் போட்டு அவங்களுக்கு அந்த வேலை உயர் பதவி கிடைக்கிற மாதிரி போட்டு விட்டோம்னா முன்ன இருக்கிறவங்க கூட கீழே வந்துடுவாங்க, இவங்க மேலுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கொண்டு வரணும். இல்லைன்னு இயற்கையே நாங்கள் என்ன பண்ணுவோங்க, அவங்களுக்கு தேவையான உபாசனை ஏதாவது ஒரு கணபதி உபாசனை இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து, இல்லை ஒரு மோகினி உபாசனை கொடுத்து அந்த இடத்துல நாங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லுவோம். வெயிட் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் தான், ஏன்னா அதுக்கு முன்னுக்கிறவங்களுக்கு அந்த பிரார்த்தம் இருக்கும். அதனால் அவங்க செஞ்சுன்னு இருக்குவாங்க. அவங்க டக்குன்னு நம்ம கீழேயும் இறக்கக்கூடாது. இறக்குனாலே அது தப்பு தான். ஏன்னா ஒரு சூனியமோ ஒரு செய்வினை வச்சு அவங்க பொழப்பை கெடுத்துட்டு இவங்க பொழப்பு இதனாலே அதுவும் மிகப்பெரிய தவறு தான். நம்ம என்ன பண்ணோம், நம்மளை தேடி வர்றவங்கள அவங்களுக்கு உண்டான அந்த வசியத்தன்மையும் அதுக்குண்டான அந்த வேலை வாய்ப்பு உயர் பதவி கிடைக்கக்கூடிய அதுக்குண்டான சக்கரங்கள் மூலிகைகள் எந்திரங்கள் போட்டு அவங்களுக்கு முகவசி இந்த மையெல்லாம் கொடுத்து அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த தொழிலில் நல்லா ஆக்டிவ் ஆயிடுவாங்க. தொழில் ஆக்டிவ் ஆகும்போது அவங்களே என்ன பண்ணுவாங்க, கீழே மேலே இருக்கிறவங்களோட இவங்க நல்ல தொழில் நல்லா செய்யும்போது அப்போ இவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த பதவியை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லாருக்குமே இது மக்கள் இது இல்லை, நிறைய ஆஃபீஸுங்களில் நல்ல பெரிய பெரிய இதில் அப்பாயின்மெண்ட்டுங்களில் இந்த இதுங்களெல்லாம் வச்சுருப்பாங்க. என்னென்ன சொல்கிறேன்னா, இந்த அழகு இதுலாம் பார்த்தோன்னா பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்டது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வரும். எல்லாமே அழகு சம்மந்தப்பட்ட பொருங்களாம். அங்கெல்லாம் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை தான் கேட்பாங்க. அந்த இடத்த நான் பிடிக்கணும், அந்த பதவி எனக்கு வரணும். பெண்கள் அதிகமாக இதை கேட்பாங்க. எங்களால் முடிஞ்ச வரையும் இதை நாங்கள் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல ஒரு கொஞ்ச நாள் காத்துன்னு இருப்பாங்க. அவங்க உயர் பதவி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே டாப்பில் இருக்கவங்கள கீழே தள்ளிட்டு இவங்க அந்த பொசிஷன் போகணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை, ஆனால் அப்படி பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, இவங்கள டாப்பில் இருக்கவங்கள கீழே தள்ளுறது. அப்படி வைக்கிறவங்களுக்கு எவ்வளோ நாள் அவங்க திரும்ப டாப்புக்கு அவங்களால போக முடியாதா?
நிச்சயமாக ஒரு மனிதர் வந்து நல்ல உயர் பதவியில் இருந்து கீழே வந்துட்டாங்கன்னா திரும்பி கொண்டு போகிறது ஒரு பெரிய கஷ்டம். அதே எங்கள் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் மாந்திரிகவாதி ஒரு தெய்வ உபாசகருக்கு நினச்சா மினிமம் ஒரு 48 நாள் அந்த இடத்த பிடிக்க வைக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வேதனையில் என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ நமக்கு அந்த பதவி குறைஞ்சி போச்சு, நமக்கு மிஞ்சி போயிட்டாங்கன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, நாடுறதில்ல. நாடாமல் போகிறதுனால என்னதான் அந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சிருது. சில பேர் கரும் மாந்திரிகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உயர் பதவியில் இருக்கிறவங்கள வந்து ஸ்தம்பனம் ஓட்டுருவாங்க. ஸ்தம்பனம் ஓட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலையை வந்து ஆக்டிவ் பண்ணாமல் சோம்பேறித்தனம் உருவாக்கி நைட்டில் வந்து தூக்கம் நல்லா தூங்குறது, பகலில் வந்து தூங்க மாட்டாங்க, நைட்டில் வந்து தூங்கிடுவாங்க அதிகமாக. விடிகாலம்ன்றது பார்த்தோன்னா தூக்கம் வராது, ஏதாவது நோண்டின்னு இருப்பாங்க, அந்த மாதிரியும் வந்துடும். சில பேர் நைட்டு முள்ள தூக்கம் வராது, அந்த மாதிரியும் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணி வரும்போது வேலை மேலே பிரச்சனைகள் வரும்போது அவங்க கீழே வந்துடுவாங்க, அது கீழே இருக்கிறவங்க மேலே போயிடுவாங்க. கெட்ட மாந்திரிகம் என்னன்னாலும் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஒரு உயர்த்தறதுக்கு உண்டான அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது தானாக அந்த நிலைமை கொண்டு போய் சென்றுவோம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது. எந்த ராசிக்காரர்களை வந்து அதிகமாக இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம்லாம் வந்து ரொம்ப தாக்கும் சார்? நான் மேக்ஸிமம் வந்து ஜாதகத்தை நான் அதிகமாக நம்ப மாட்டேன். ஏன் காரணம்னா, ஜாதகத்தில் வந்து நானே ஒரு இதில் போயிட்டு ஒரு அடிப்படையே ஒருத்தர்கிட்ட இப்போ இந்த வருடம் இந்த நாளில் நான் இப்படி தான் இருப்பேன்னு அவர் என்னை கணிச்சார். நான் அதை கணிச்சித்தவே அதை விட நான் அந்த வருஷம் ஒரு வருஷத்தில் அவர் சொன்னது 3 மடங்கு நான் பெரிய லாய் காமிச்சேன். இதுக்கு காரணம் வந்து கணபதி. அந்த கணபதி எனக்கு தெரிஞ்ச மூலிகைகள் ரகசியங்கள் சொல்லும்போது அப்போ எனக்கு ஜாதகமே வேலை செய்யாமல் இது போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த பில்லி சூனி பிரச்சனைகள் யார் அதிகமாக இருந்தால் அந்த ஓ பாசிட்டிவ் ரத்த இது பண்ணலாம். ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்கள டக்குன்னு அட்டாக் ஆகும் ஒன்று. அடுத்து வந்து என்ன பண்ணுவோன்னா, மனம் பயம் உள்ளவர்களுக்கு அது அட்டாக் ஆகக்கூடிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி எதுலேயும் வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க சில பேரெல்லாம். நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு பக்குன்னும், இல்லை ஒரு மன பயம் வந்துடும், இல்லை அப்படியே ஒரு மனசை வந்து போட்டு இவங்களே மனசை போட்டு கொள்ளும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நிச்சயம் இது இருக்கும். அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களை பிடிக்காது, எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்கள நிச்சயம் பில்லி சூனியம் பேய் பிசு இதெல்லாம் நாடக்கூடிய விஷயம் இருக்குது. நன்றி சார். சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து இந்த மாந்திரிகம் வந்து ஒரு பொசிஷன், நான் அன்ற ஏஜில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஆனால் நான் கடினமாக இங்கே உழைச்சிட்ருக்கேன் அப்படின்னா நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அதற்கான தகுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ வந்தவன் அவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, நான் இங்கே காலங்காலமாக உழைச்சிட்ருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஏக்கம் எல்லோருக்குள்ளேயும் தான் இருக்குது. இப்போ சப்போஸ் இப்போ அவங்க மாந்திரிகம் பண்ணி மேலே வந்துட்டாங்க, ப்ரொமோஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கான வேலிடிட்டின்னு ஏதாவது இருக்கா? இவ்வளோ நாள் தான் அவங்க வந்து அந்த பதவியில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மாந்திரிகம் வந்து திரும்பவும் அவங்க செய்யணும் அப்படிங்கிற வேலிடிட்டி ஏதாவது இருக்கா? இப்போ வந்து சில பேருக்கு வந்து இந்த இப்போ பிராத்தத்தை வந்து இந்த மூலிகையிலோ மாந்திரிகத்தில் வந்து எந்திரங்கள் போட்டு அதுக்குண்டான வசியத்தை உருவாக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லைஃப் ஃபுல்லாக கூட ஒருத்தருக்கு வந்துடுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறுகிய கால வரையும் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மடிக்க வரணும் மாந்திரிகிட்ட ஒரே மட்டும் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டா திரும்பி நமக்கு பணம் வராது இதுன்றதுனால என்ன பண்ண, ஒரு குறிப்பிட்ட அவளுக்கு வந்து டேட் வச்சு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் இல்லை இந்த மாதிரி ஒரு 6 மாதம் இப்படி கூட நிறைய பேர் வச்சு கட்டளையிட்டு அதை உருவேற்றி அதுக்கப்புறம் அது இது பண்ணுற மாதிரியும் செய்வாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மீண்டும் இவங்க வரணும்ன்ற மாதிரி அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ அவங்க வந்து திரும்பவும் பண்ணி கொடுத்து திரும்ப அதை பணம் வாங்கக்கூடிய விஷயமும் இருக்குது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சில பேர் பிராத்தத்தை உருவாக்கிட்டா நல்ல வசியமோ உண்மையை நம்ம இருந்து அவங்க கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவ் கரெக்டாக இருந்தாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு லைஃப்ல கூட அந்த இடத்துல இருந்து வேலை வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. ஓகே சார், எனக்கு அவங்க கேட்டதுல இந்த ஒரு சந்தேகம் இருந்தது, அதை நான் கேட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இன்னொருத்தர் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பில்லி சூனியம் செய்வன இதெல்லாம் வந்து உண்மைதானா? இதெல்லாம் இருக்குங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நான் உலகம் உள்ள இல்லைன்ற ஒன்று அதிகமாக வீடியோக்களை சொல்லுவேன். ஆனால் இருக்கின்ற ஆதாரம் வந்து பார்த்தோன்னா என் வீடியோக்கள் நிறைய வச்சுருப்பேன். நானே நிறைய உங்களுக்கு காமிச்சிருக்கேன், போன இதெல்லாம் காமிச்சிருப்பேன். என்ன அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருதுன்னா, ஒன்று பில்லி சுனி வச்சுட்டா நைட்டில் தூக்கம் வராது, கை கால் வராமல் போகுது, இல்லை கட்டி இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் போடுறாங்க. ஸ்கேன் போட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. ஆனால் வந்து பார்த்தா நைட்டில் எனக்கு வந்து உடம்பு வலி பிரச்சனை, தூக்கம் இல்லை, மன நிம்மதி இல்லை, இதெல்லாம் சொல்லுவாங்க. மனநிலை பாதிப்பட்ட மாதிரி கூட ஏவல் மாதிரி கூட இருப்பாங்க. அப்போது நாங்களே என்ன பண்ணுவோம், ஸ்கேன் போட்டங்களானோ, ஸ்கேன் போட்டோம் ஒன்றுமே இல்லை, டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னுவாங்க. ஆனால் நாங்கள் அதையே வச்சு கையை வச்சு அதுக்குண்டான மூலிகை மை எந்திரங்கள் போட்டு குணப்படுத்தணும். ஒரு 2-3 நாள்லேயே அவங்க ஆக்டிவ் மாறிடும், நல்ல குணமாயிரும். அவங்களே சொல்லுவாங்க.
நல்லா இருக்கிறாங்கன்னு. அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், இருக்குன்ற விஷயத்தில் நாங்கள் நம்பி தான் ஆனோம். அவங்களும் நம்புவாங்க. ஏன்னா எங்கிட்ட எவ்வளோ பேர் இந்த மாதிரி பில்லி சூனி பாதிச்சுங்க சரி பண்ணவங்க எத்தனையோ பேரை நான் ஆதாரத்தோடு வச்சுருக்கிறேன். அதை நான் காட்டுறது கூட ரெடி. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நானே மனிதர்களை வந்து தைரியம் சொல்லுவேன், பில்லி சூனி இல்லை வேண்டா இதெல்லாம் இல்லைன்னு ஒன்று கான்செப்ட் கொண்டு வாங்கன்றது நானே மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன். காரணம் என்னன்னா அது இருக்குன்ற ஒரு மனசை இவங்க அப்படியே கொண்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா அது இருக்குன்ற போது ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக மந்திரவாதியை உருவாக்கி பணம் பறிக்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை பில்லி சூனி இல்லைன்ற ஒரு கான்செப்ட் உலகம் முள்ள கொண்டு வரது தான் என்னுடைய ஆசை. ஆனால் உண்மையிலே மாந்திரிகத்தில் இருக்குது. ஏன்னா 10,000 பேர் நான் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 20 வருஷ காலமும் இந்த மாதிரி பில்லி சூனி பிரச்சனையில் நிறைய பேரை சரி பண்ணிக்கிறேன். அப்போ சரி பண்ணும்போது அவங்களே வந்து என்னன்னு சொன்னவங்க தெரியுமா, அவங்களே வந்து இருக்குன்னு நம்புவாங்க. நானும் அதை பார்த்துட்டு தான் நம்புவேன். ஏன்னா நானும் ஆரம்பத்தில் இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசு மந்திரமும் தந்திரம் எதுவுமே இல்லைன்னு தான் 4 பேர் குணப்படுத்தி அதை சரி பண்ணி அவங்க சொல்லும் போது அந்த சந்தோஷத்தில் இருக்குன்னு நம்பி தான் ஆகணும். இப்போ வந்து மாந்திரீகத்தால் ஒரு மனிதனை வந்து முழுமையாக அழிச்சிட முடியுமா? நிச்சயமாக மாந்திரீகத்தில் வந்து ஒரு மனுஷனை என்ன வேணாலும் பண்ணலாம், உண்மைதான் அது. ஆனால் வந்து நான் வந்து மக்கள் நலனுக்காக நன்மை மட்டும் செய்கிறதுனால அதுக்கு விடை வந்து என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் மந்திரத்தால் ஒரு மனிதனை என்ன வேணாலும் செய்யலாம், உண்மைதான் அது இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் பார்த்தோன்னா இப்பவும் பார்த்தோன்னா இந்த சைடெல்லாம் குட்டி சின்னெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தோன்னா கை கால் வரம் பண்ணுறாங்க, சூனி மணி முட்டை வச்சு தூக்கம் இல்லாமல் பண்ணுறாங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்ததில்ல. ஆனால் அந்த மாதிரி பண்ணிட்டவங்க தான் வந்து கனவுல வந்து எனக்கு ஏதோ ஒரு கருப்பு பொம்மை வந்துச்சு, இல்லை குட்டி குட்டி பிள்ளைன்னு வந்துச்சு, அந்த வந்ததுனால தான் எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை ஆச்சு, மனம் பக்குனது, தூக்கம் இல்லை அந்த மாதிரி அது சொல்லும் போது. ஆனால் மாந்திரீகத்தில் வந்து நான் நல்ல விஷயங்கள் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் கெடுதலுக்கு விஷயம் என்னால் பதில் கொடுக்க முடியாது. ஆனால் மந்திரத்தால் என்ன வேணாலும் பண்ண முடியும், உண்மைதான் அது. ஒரு மந்திரம் எப்படி கத்தி நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கு பயன்படும், அதே மாதிரி தான் நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கு பயன்படும். நாங்கள் பயன்படுத்தும் முறை நன்மை மட்டும்தான் பயன்படுத்துவேன். விளக்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க சார். இப்போ உண்மையாகவே வந்து மாந்திரிகம் நல்லதுக்கும் பண்ணுறோம் கெட்டதுக்கும் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய தவறான வழிகளையும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாக் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா, இந்த மாந்திரிகள் வந்து தவறான விஷயத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கர்மா அவங்களுக்குமே வந்து சேரும், அவங்களோட குடும்பத்தையுமே அதை பாதிக்கும், அவங்கள வந்து ஒரு பயங்காட்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையாகவே அந்த மாதிரி நடக்குமா? உண்மைமா. நான் கூட பார்த்தோன்னா இப்போ நான் வந்து பார்த்தோன்னா எல்லா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லா ஸ்டேட்டும் குரு தான், நான் தான் கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தவறான ஒரு விஷயம், இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏவல் விடுறாங்க, இப்போ ஒருத்தர் வந்து பணம் கொடுத்துட்டு போயிடுறாங்க, இவங்க ஏவல் பண்ணி விட்டுறாங்க. சில பேர் விட்டது ஏவல் வந்து இவங்களுக்கே அடிக்கும், அதே திரும்பி ஒரு நாள் இல்லைனாமல் ஒரு நாள் அட்டாக் ஆகும். அது மாதிரி அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா சமயத்தில் ஒரு மந்திரவாதி என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய கெடுதல் கொண்டான விஷயம்லாம் பண்ணுறாரு. அதே பார்த்தோன்னா அவங்க வீட்டில் பார்த்தோன்னா அவங்க குடும்பம் எல்லாம் அந்தல் சிந்தல் போய் லாஸ்ட் இந்த ஒன்றுமே இல்லாமல் தரமட்டம் ஆகிப்போச்சு. இப்போ அந்த வீட்டில் யாருமே கொடுத்தன இல்லாமலாம் குடிசேர் ஆன மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் கெடுதல் பண்ண குடும்பம் சரித்திரத்திலே நல்லா வாழ்ந்தது இது கிடையாது. ஆனால் நன்மை செய்கிற குடும்பம் மகான் சித்தன் ஞானி பேரு புகழ் வாங்கக்கூடிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ 5,000 10,000 1 லட்சம் கூட கை கால் வராமல் பண்ணுறேன், இல்லை உன் உயிரை எடுக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் என்னன்றேன், சவால் விடுறாங்க, விட்டுட்டோம், தப்பு இல்லை. ஆனால் அவங்க கண் எதற்க யாராவது ஒருத்தரை இந்த மாதிரி மீடியாக்கள் வச்சு ஒருத்தரை வந்து கை கால் வராமல் பண்ணுறதோ இல்லை ஆளை தூக்குறதோ அது பண்ணால் நம்ம ஏற்றுக்கலாம். நாங்கள்லாம் இப்போ நன்மை பண்ணி நேரடியாக பண்ணி காட்டுறேன். உங்களுக்கட்டும் மற்ற சேனல்களை கூட நேரடியாக வாங்க நான் பண்ணுறதை காட்டுறேன், தைரியமாக சொல்கிறேன். ஆனால் அவங்க இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு யாராவது ஒருத்தர் வந்து மீடியாக்களில் வந்து சொல்லி பண்ணுறாங்களா, பண்ண கிடையாது. காரணம் என்னென்னா அப்பாவி மக்கள் வந்து பயம், வெளியே யாரும் சொல்கிறதில்ல. அதை வந்து துணிஞ்சு சொன்னால் நமக்கு ஏவல் விட்டுருவாங்க, செய்வினை வச்சுருவாங்க, நம்மளை ஆளை க்ளோஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு சக்தி உண்மையிலே கிடையாது. அப்படி ஒரு சக்தி இருக்குன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய தலைங்க இருக்குது, அந்த தலை ஒரு தலையை போட்டு கோடிக்கணக்கு துட்டு வந்துடும். அந்த கோடிக்கணக்கு ஒரு உயிர் போனால் என்ன 10,000 கோடிக்குது இல்லை, அந்த 10,000 கோடி வச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம என்ன தர்மம் அன்னதானம் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு வாழ்க்கையில் புண்ணியத்தை தேடி போயிடலாம். அப்படி ஒரு சக்தி கிடையாது. மக்களை ஏமாத்துறதுக்கு தான் செய்வேனே பில்லி சூனி ஏவலுக்கு இதுன்னு சொல்கிறது. அதே மந்திரவாதிகளை போய் பாரு, இப்போ நாங்களே இவ்வளோ துரிச்சில் பேசுகிறோம், அதே மந்திரவாதிங்க போட்டியே என்னை பண்ணக்கூடாதா சொல்லு பார்க்கலாம். நான் நன்மைன்னு எல்லா மந்திரவாதியும் நான் இறக்கி தான் பேசினுக்கிறேன், எல்லா ஜோதிடம் மாந்திரம் எல்லாரையும் தாக்குறேன். ஏன் என்னை இன்னும் பண்ண முடியல? 20-22 வருஷம் இது எவ்வளோ பேர் போலில் கூட தான் மேட்டினாங்க, அப்போ கூட ஒன்றும் பண்ண முடியல. காரணம் என்னென்னா நான் தைரியம், தன்னம்பிக்கை, உண்மை, அந்த இது பலம் இருக்கிறதுனால என்னை ஒன்றும் பண்ண முடியாது.
அதனால் நீங்களும் மக்களும் இந்த மாதிரி என்ன மாதிரி இருந்துங்கன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சமயத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு ஆள்கிட்ட 1 லட்ச ரூபாய் வாங்கிடுறான். 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு அதை பண்ணி தரேன் இதை பண்ணி ஒன்றுமே பண்ணலை. லாஸ்ட் அவனை திருப்பி கேட்டதுக்கு உன்னை பாடுறா உன்னை ஆளை க்ளோஸ் பண்ணிடுவான்னுறான். அந்த ஆள் இதுக்கு சொல்கிறான் ஓப்பனாக சொல்லும்போது அந்த ஆளுக்கு அதே ஒரு பயம். இதுக்கும் பார்த்தோன்னா படித்த ஆள் தான் ஏமாறுறாங்க, படிக்காத கிடையாது. இதுக்கு படித்து நல்ல பேராசிரியர் இருக்கிறவரையே அவரு பார்த்தோன்னா என் வீடியோவில் பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. இது என் வீடியோவில் வச்சிருக்கிறேன் ஆதாரத்தோட வச்சு. அவரே என்ன சொல்கிறாரு 1 லட்ச ரூபாய் நான் திருப்பி கேட்டதுக்கு என்னை செய்வேன்னு வச்சிருவேன்னா அன்னிலேருந்து அவர் சொன்ன வாக்குக்கே படன்னு அந்த ஆள் பயந்துட்டாரு. அட ஒன்றுமே இல்லை வாப்பான்னு நானே என்ன பண்ண ஒரு கணபதி தீட்சை கொடுத்து அவருக்கு ரெடி பண்ணி ஸ்டெடி ஆக்கிட்டேன். அது காரணம் என்னன்னா நம்ம அந்த அவங்க சொல்லி சொல்லி அவங்க மனசை தைரியப்படுத்துகிறோம். அதே மாதிரி அதுக்குண்டான தெய்வங்களை நம்ம தீட்சம் கொடுத்து ஒரு கணபதியோ வராகி காளி இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற உணர்வு வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பயம் தெளிஞ்சிடும். அப்போது எல்லா மந்திரவாதியும் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி போய் சொல்லி மக்களை வந்து திருப்பி பணம் கேட்கக்கூடாது, நம்மளை வந்து பணம் கேட்கக்கூடாது, அதுக்காக மிரட்டி வைக்கிறது தான் முக்கால்வாசி மாந்திரிகவாதி. என்னை பொறுத்தவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறதுன்னா வரட்டும், நானே பல கோடி வாங்கி கொடுக்குறேன், மீடியாக்களில் டைரெக்டாக செய்யட்டும், அந்த கோடியை எடுத்து மக்களுக்கு செய்யலாம். எவ்வளோ பேர் பசி பட்டினி கல்வி பசி இந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் அந்த பணத்தை வாரி இறைக்கலாம். அந்த மாதிரி மக்கள் நிறைய செல்வாக்கு கொடுத்தோம்னா எல்லாம் மாறி போகுது. ஒரு கெட்டதுக்காக 10,000 நன்மைகள் சேர்ந்தால் நம்ம உண்மை ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். அதனால எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை தான். மந்திரவாதி பூரா முக்கால்வாசி ஏமாற்று வேலை. செய்வனை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் பில்லி வைக்கிறேன்னு போய் வைக்காது அதெல்லாம். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ இன்னொருத்தர் உங்ககிட்ட இதே மாதிரி கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ உங்களுடைய கேள்வி. இப்போ இந்த மாந்திரீகம் வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ளவர் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களெல்லாம் கூட அஃபெக்ட் பண்ணுமா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா இது வந்து ஒரு ஸ்லோவான ப்ராசஸாக இல்லை இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி உன்னைய ரத்தம் கக்க வச்சுருவேன் அதுதான் மாந்திரிகமா இல்லை வந்து இது ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு முறையா? மாந்திரிகம் வந்து பார்த்தோன்னா இந்த 64 கலையில் வந்து இதுதான் ரொம்ப அற்புதமான கலை. ஏன்னா மாந்திரிகத்தில் மந்திரம் மூலிகை யந்திரம். ஒரு கோயில் ஒரு கருவறை கோயில் கட்டும் போது கூட ஒரு கல்லுக்கு உயிர் கொடுக்கறதும் மந்திரம் தான், அதுக்குண்டான யந்திரம். அந்த மாதிரி நம்ம எப்படி உடல் உயிர் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் அதுவும். ஆனால் இன்றைய காலத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஸ்னஸ்க்காக இந்த மாந்திரிகத்தை தவறான வழியில் கொண்டு போய் மாந்திரிகன்னா பயப்படுறாங்க. அந்த பேரை சொன்னாவே தான் சில மீடியாக்கள் கூட இப்போ மாந்திரிகன்னா வேணா பண்ணுறாங்க. ஆனால் உதவாத அந்த மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இருக்கிறதுல இதுதாங்க அற்புதமான ஒரு கணவன் மணி பிரச்சனை எதில் தீர்க்க முடியும்? உலகம் முள்ள இருக்குது, இந்த மாந்திரத்தில் தீர்க்கலாம். ஒரு குடும்பத்தை ஒற்றுமையாக்குறது இதில் தீர்க்கலாம். ஒரு தெய்வத்துக்கு உயிர் கொடுக்கறது இதில் இருக்குது. அப்போது உலகத்தையே எல்லா விஷயம் இது பண்ணுறதுக்கு இந்த மந்திரங்கள் மூலிகைகள் இருக்கும்போது இதுதான் உயர்ந்த இது. இந்த 64 கலையில் இருக்குது பாருங்கள், இந்த யோகா சித்தா எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஆனால் நாளடியில் இது சில பேர் தப்பான ஒரு விஷயத்தில் போய் நான் அதை பண்ணி இதை பண்ணி சொல்லி மக்கள் ஒரு பயன்படுத்தி எல்லா மந்திரவாதி பயன்படுத்தி இவனே பெரிய ராஜா மாதிரி இந்த மாந்திரிகத்தை தப்பான ஒரு விஷயம். சும்மாவே நான் ரத்தம் கக்கி வச்சிருவேன், கை கால் வர வச்சிருவேன், இதெல்லாம் இன்னும் கிராமத்துலலாம் பயப்படுறாங்க. உண்மைதான். இப்போ வந்து மீடியாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேசி தைரியம் கொடுத்துக்கிறேன். பார்க்குறேன் அடுத்த நிமிஷமே ரத்தம் காக்க வைக்கிறேன், அடுத்த நிமிஷமாக பாரு உன்னை ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறேன், இந்த மாதிரிலாம் மேட்டுறாங்க. உண்மைதான். எத்தனையோ பேர் என்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் பயவிடாத போங்க, நான் இருக்கிற மாற்றுறேன், அவ்வளோதான் ஒரே விஷயம். நான் இருக்கிறேன், கடவுள் இருக்கிறாரு, அந்த தெய்வம் இருக்குன்னு பார்த்துட்டு போனா நான் சொல்கிற அந்த வார்த்தையும் அந்த தெய்வம் நம்ம சொல்லுதா, நம்ம வாக்கு பழிக்கணும். நம்ம அதே வேலையை உண்மையாக கடவுளே கதின்னு ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணிக்கும் போது நம்ம சொல்கிறது கண்டிப்பாக அதை பழிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் நன்மைன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தினா இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதே மாதிரி தெய்வங்கள் வந்து இந்த மாந்திரியத்துக்குள்ளே தான் எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கடவுள் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா ஓம் ஸ்ரீ இந்த மாதிரி எல்லா பீஜங்களும் அதுக்குள்ளே அடங்கி தான் இருக்குது. அப்போது மந்திரம் யந்திரம் மூலிகை எப்படி நம்ம உடல் 5 பஞ்சபூதங்களை ஆட்கொள்ளுதோ அதே மாதிரி தான் மந்திரம் யந்திரம் மூலிகை எல்லாமே இறைவனுக்கு உகந்தப்பட்டது. அதனால் வந்து எல்லாருமே வந்து நன்மைன்ற ஒரு பயன்படுத்தின அந்த வார்த்தைகளை வச்சு எல்லாமே நல்லது செஞ்சால் கண்டிப்பாக ரத்தம் வாந்தி எடுக்க வைக்க முடியாது, இல்லை வேறு எதுவும் ஆக்சிடென்ட் ஆக முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருந்தால் யாராவது இருந்தால் டைரெக்டாக பண்ணால் நான் நம்புவேன். நான் எதுவுமே கண்ணால் பார்த்தா தான் எந்த விஷயம் நம்புவேன். கண்ணால் பார்க்காத ஒரு விஷயம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு சப்ஜெக்ட்டு. அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இன்றைக்கி சொல்கிறாங்க முக்கால்வாசி பேர் அதை வச்சு இதை பண்ணுவேன், துர்தேவதைகளை குட்டி ஜின்னு இதெல்லாம் வச்சு ஏவி பண்ணுறாங்க. தெய்வங்களும் அதே மாதிரி பார்த்தோன்னா தெய்வங்களை கூட ஏவிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எந்த தெய்வமும் செய்யாது.
மக்கள் நன்மைக்காக தான் தெய்வங்கள் கடவுள்கள் எல்லாமே வந்திருக்கிறாங்க. அவங்க போய் எப்படி தப்பு பண்ணுவாங்க? இவங்களா ஒரு பிம்பத்தை உருவாக்கி இவங்களா ஒரு மக்களை ஒரு ஏமாத்துறதுக்கோசம் இந்த மாதிரி சொல்லி எல்லாமே மக்களை வந்து பயமுறுத்தி தான் வச்சிருக்கிறாங்க. இந்த மாந்திரிகம் வந்து ஆண்களை அதிகமாக அஃபெக்ட் பண்ணுமா இல்லை பெண்களை அதிகமாக அஃபெக்ட் பண்ணுமா? மேக்சிமம் வந்து மாந்திரிகம் வந்து இன்றைக்கி முக்கால்வாசி வந்து பார்த்தோன்னா பெண்களை வந்து தான் பாதிக்குது. காரணம் என்னென்னா, ஆண்கள் நல்லா ஜாலியாக போயிட்டு வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாமல் வீட்டில் ஜாலியாக அவன் பாட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு வேலைக்கு 4 பேர் பேசின்னு இருப்பாங்க. பெண்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒன்ட்டே இருக்கும்போது குறுங்குறுன்னு அந்த பயம் இதில் நான் அக்கம் பக்கம் ஏதாவது ஒருத்தர் நாய் பேசும்போது எனக்கு இந்த பிரச்சனைன்னும் போது அந்த பிரச்சனை இவங்களுக்கு பயம் வந்துடும். ஓ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்குமான்னு அப்படின்னு ஒரு இருக்குது. அதே மாதிரி பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் மனம் வீக்கு. எல்லாருக்குமே பெண்கள் வந்து எப்போயுமே மனம் வீக்கு. கொஞ்சம் எப்போவுமே வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயந்த இது வச்சுருக்கோம். ஏதோ 100ல் வந்து பார்த்தோன்னா ஆண்கள் வந்து தைரியமாக இருப்பாங்க, பெண்கள் வந்து எப்பவுமே கொஞ்சம் வீக்காக இருக்குனால மாந்திரிகத்தில் பாதிக்கப்படுறவங்க அதிகமாக பெண்கள் இருக்கா. ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். நான் மாற்றி மொத்தம் முக்கால்வாசி எங்கிட்ட பெண்கள் வந்து வீட்டுக்கு ஒரு லேடி வந்து எங்கிட்ட கற்றுட்டு அவங்க வீட்டுக்கு பயன்படுத்தி ஆம்பளையோட பெண்கள் இன்றைக்கி தைரியமாக இருக்கிறாங்க, தைரியமாக பேசுகிறாங்க, தைரியமாக மாந்திரிகம் பண்ணுறாங்க, தைரியமாக நியூஸ்க்காக பண்ணுறாங்க. அதனால் பெண்களும் இப்போ மாறிட்டாங்க. அதனால் பெண்களுக்கும் இப்போ முக்கியத்துவம் வந்துச்சு. பெண்களும் இப்போ தைரியசாலி ஆகிட்டாங்க. சமநிலையை உருவாக்கிட்டேன். அதே என்னுடைய சந்தோஷம்.